அட்லீஸ்ட் நம்ம கட்சி கொடியவாவது அரக்கமத்துல பறக்க விட்டுருக்கணும். நம்ம அது பண்ணல. சரி, ஓகே. இவ்வளவு பெரிய ஒரு துக்க செயல் நடந்த ஒரு தருணத்துல நம்ம ஆபீஸ்ல இப்படி மாலை போட்டு ஒரு வாகனத்தை நிறுத்தியிருக்காங்களே, இதை பார்க்கும் போது மற்றவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இந்த தவறு தளபதி விஜய் மேல வந்துட்டு நம்ம வைக்கல. அவருக்கு இது என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்காரு கண்டிப்பா. அங்குதான் ஆனா இங்க பிரச்சனை. அவரு தன்னை சுத்தி என்ன நடக்குது, நம்மளோட கட்டமைப்பு எப்படி இருக்கு, தன்னோட கண் அசைவுல வச்சிருக்கணும்ன்றது தான் என்னோட கருத்தா நான் சொல்லியிருக்கேன். உடனே தாவேக்காக்கு எதிராக நான் பேசியிருக்கேன், தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணல. நான் அறத்தை பேசுறேன், உண்மையை பேசுறேன், சமநீதியை பேசுவேன். என்னைக்குமே நான் அறத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். தாவேக்காக்கு எதிராக நான் பேசல. அப்படி பார்த்திருந்தா கரூர் இன்சிடென்ட் நடந்தவன்னா தமிழ்நாட்டிலேயே தாவேக்கா நிர்வாகிகள் யாருமே வாய் திறக்கல. ஆனா என் மேல வழக்கு போடுவாங்கன்னு தெரிஞ்சும் மொத இத லைவ்ல பேசினது நான் தான். நான் பொதுவா நேர்மையா பேசியிருக்கேன். அதனால நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா மந்த ஆடு மாதிரி தலையாட்டாதீங்க, முரண்படுங்க. அதுக்கு எதிராக முரண்படுத்து உங்க மனசுல படுற கருத்தை, உண்மைய, அறத்தை நேர்மையா பேசுங்க.